ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இந்திய மக்களுக்கு தனது நன்றியை தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு ஆகஸ்டில் வங்கதேசத்தில் மாணவர் போராட்டம் வெடித்ததைத் தொடர்ந்து ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்து இந்தியாவில் தஞ்சமடைந்தார். தற்போது நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் தலைமையில் வங்கதேசத்தில் இடைக்கால ஆட்சி நடக்கிறது. ஹசீனா ஆட்சி காலத்தில் இந்தியாவுடன் நல்லுறவை பேணி வந்த வங்கதேசம் தற்போது அந்த உறவிலிருந்து விலகி இந்தியாவுக்கு எதிரான கொள்கைகளை பின்பற்றி வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலைமையை காரணம் ஹசீனாவே என இடைக்கால அரசு குற்றம் சாட்டியது. இதற்கு பதிலளித்த ஹசீனா, இந்தியா எப்போதும் வங்கதேசத்தின் உண்மையான நண்பன். இரு நாடுகளின் உறவு ஆழமானது. வங்கதேசத்தின் பாதுகாப்பு, இறையாண்மையை காப்பது அவசியம். இந்தியா வங்கதேச உறவில் ஏற்பட்டிருக்கும் பிரச்சினைக்கு நான் காரணம் அல்ல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத இடைக்கால அரசின் வன்முறை, சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல், சட்ட ரீதியான ஒடுக்குமுறைகள் மற்றும் இந்தியாவை குறிவைத்து நடக்கும் அரசியல் பேச்சுக்கள் தான் காரணம் என கூறினார். மேலும் வங்கதேச மக்கள் இத்தகைய கொள்கைகளை விரும்பவில்லை. இந்தியா எங்களின் நம்பகமான அண்டை நாடு. எனக்கு பாதுகாப்பான தஞ்சம் அளித்த இந்தியா மக்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் என்று ஷேக் ஹசீனா தெரிவித்தார்.